സോ നിങ്ങൾ ദുബായിലുള്ള ആളുകളാണെന്നുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്കൊരു അടിപൊളി ഓഫർ വന്നിരിക്കുകയാണ്. ഈ വരുന്ന ജനുവരി 31 നമ്മുടെ സ്വന്തം ദുബായിൽ വെച്ച് അലീസ ഇവന്റ്സ് ഒരു ഫാഷൻ വർക്ക്ഷോപ്പ് നടത്തുന്നുണ്ട്. So you can learn how to walk the ramp, you can have training in camera and photo shoots, acting, audition workshops. நீங்க சூப்பர் மாடல் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? சூப்பர் மாடலாக செம்ம சான்ஸ். உங்களை விட்டுருங்க, உங்களோட குழந்தைகளை சூப்பர் மாடல் ஜூனியர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் செம்ம சான்ஸ். பிப்ரவரி 30 துபாயில் இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் வீக் ஒன்று நடக்குது. இதில் டைரெக்டாக கலந்துக்கணும் அப்படின்னா பிப்ரவரி 29 ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க துபாயிலேயே. இதில் உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினச்சா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ போடுறாங்க, அவங்களுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிச்சுக்கோங்க. உண்மையிலே இது ஜென்யூன் அந்த மாடலிங் பின்னணி தானா, இல்லை வேற ஏதாவது இருக்குமா, நம்மள்ட்ட எதுவும் பணம் கேட்பாங்களா, ஜென்யூனாக தான் நடத்துகிறாங்களா, நான் வேற ஏதாவது இருக்குமான்னு கேட்டதுக்குன்னா இது செக்ஸ் ராக்கெட்டாக இருக்குமா அப்படின்றதையும் ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சும்மா இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக தயவு செய்து எந்த நம்பருக்கும் டைரெக்டாக கால் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன கம்பெனி, யார் நடத்துகிறான்றத பின்னணியை ஆராயுங்க. சமீபத்தில் இன்ஸ்டா பிரபலம் ஒருத்தவங்க இதே மாதிரி வீடியோ போட்டு ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அதோட பின்னணி என்ன அப்படின்னா செக்ஸ் ராக்கெட் கேஸில் முடிஞ்சிருக்கு. இப்போ 3 பேரை கைதும் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல அவங்க எப்படி இன்வைட் பண்றாங்கன்னு பாருங்க. ഹായ് ഓൾ, ഞാൻ അലീന. നിങ്ങളൊരു കാര്യം അറിഞ്ഞോ? ഈ വരുന്ന ജാനുവരി 25 നമ്മുടെ സ്വന്തം ദുബായിൽ വെച്ച് അലീസ ഇവന്റ്സ് ഒരു ഫാഷൻ വർക്ക്ഷോപ്പ് നടത്തുന്നുണ്ട്. പിന്നെ വേറൊരു കാര്യം കൂടി ഉണ്ട്. ഈ വർക്ക്ഷോപ്പിൽ നിന്ന് സെലക്ട് ചെയ്യുന്ന കുറച്ച് അടിപൊളി മോഡൽസിന് ദുബായിൽ തന്നെ ഫെബ്രുവരി 1 നടക്കുന്ന ഇന്റർനാഷണൽ ഫാഷൻ ഷോയിൽ റാവാക്ക് ചെയ്യാനുള്ള ഒരു സുവർണാവസരം. സോ ഡോണ്ട് മിസ് ഇറ്റ്. ഹറി അപ്പ്, സ്റ്റേ ട്യൂൺ. ബൈ. இவங்க போட்ட வீடியோ அப்படின்றது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 1 நடக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் வீக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அங்கே வரக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸ் கூட நீங்கள் ரேம்ப் வாக் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லி இவங்க விளம்பரம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்களுக்கு இவங்க சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சில திருமணமான பெண்களுமே இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுமே இவங்களை நம்பி அந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பருக்கு இன்னொரு மாடல் கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அவங்களெலாம் பேரெல்லாம் வாங்கிட்டு சில பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பேமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த 2வது கால் பண்ண மாடல் இவங்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட எத்தனை பேருன்னு கவுண்ட் சொல்லலை, பட் சில பெண்களை துபாய்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க. துபாய்க்கு போனால் சம்பவமே டோட்டலாக வேறு. இவங்களை ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு போயிட்டு ஒரு பார் செட்டப்பில் இருந்திருக்கு. முதல் நாள் ஒரு மாதிரி பார் செட்டப்பில் இருந்திருக்கு. அங்கே போய் இதுதான் இடம் அப்படின்ற மாதிரி காமிச்சதுக்கப்புறம் இவங்களை ஒரு இருட்டு அறையில் போட்டு அடைச்சிருக்காங்க. இவங்களுக்கு குடிக்க ஏதோ கொடுத்தாங்களாம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த இப்போ இவங்க மேலே இந்த மாடல் அழகிகள் மேலே பாதிக்கப்பட்ட பெண் துபாயிலேருந்து தப்பிச்சு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரும் துபாயில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 பேருமே பெண்கள் தான். அதில் 3 பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஸோ இப்போ அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களை துபாய்க்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஜூஸில் ஆல்ரெடி என்ன கலந்துருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஜூஸ் குடித்த உடனே மயக்கமாயிட்டோம், அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா என்னை சுற்றி 4-5 பேர் இருக்காங்க, என்ன 4-5 பேர் சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் அதை வீடியோ எடுத்து நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. சில வாரம் சில வீடியோக்கெல்லாம் அனுப்பவும் செஞ்சுருக்காங்க. உன்னோட புள்ளைய, அவங்களுக்கு 3 வயசில் ஒரு புள்ள இருக்குது, அந்த புள்ளைய கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்காங்க. இதெல்லாம் மிரட்டி இவங்களை கிட்டத்தட்ட 57 நாள் அங்கே ஸ்டே பண்ண வச்சுருக்காங்க. இந்த மாடலிங்னு சொல்லி கூட்டு போயிட்டு, அதாவது மனிதர்களை கடத்துற பிஸ்னஸ் தான் இவங்களோட பிஸ்னஸ் அப்படின்ற குற்றச்சாட்டு இப்போ எழுந்திருக்கு. இப்போ இதில் செக்ஸ் ராக்கெட் எங்கே வருது அப்படின்னா, இப்போ இவங்க பண்ணதுக்கப்புறம் இவங்களோட ஃபோட்டோவை அவங்களோட கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அவங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் அந்த நபர் வந்ததுக்கப்புறம் 25,000 ரூபான்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இந்த பொண்ணை அவங்கள்ட்ட குறிப்பிட்ட சில மணி நேரம் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் அடைச்சிட்டு போயிடுறது.
ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி அந்த அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் எல்லா மீடியாக்கள்லையுமே பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது 24 மணி நேரமும் உங்களை வந்து அந்த பெண்களை வந்து போதையிலேயே இருக்க வச்சிருந்திருக்காங்க. தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் தண்ணியில ஒரு ஒயிட் கலர் பவுடர் மாதிரி ஒன்று இருக்கு, அதை மிக்ஸ் பண்ணி தராங்க. ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எப்போதுமே வந்து நம்மளை வந்து போதையிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து நான் அந்த குறிப்பிட்ட ஹோட்டல்லேருந்து நான் வெளியில வரும்போது கூட ஒரு சின்ன ஒரு 15 கிராம் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி இருந்துச்சு. அதில் ஒயிட் கலர் பவுடர்ஸ் தான் இருந்துச்சு. அதில் ஒரு 3 பாக்கெட்டை வந்து என்னோட பேக்ல வச்சுட்டாங்க. நான் அதை பாத்ரூம்ல ஃப்ளஷ் பண்ணிட்டு தான் அங்கேருந்து வந்தேன் நான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பெண்களை கூப்பிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட அங்கே ஒரு ராக்கெட்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இப்போ குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சம்மந்தப்பட்ட பெண்களை கைதும் பண்ணியிருக்காங்க. ഈവൻ പച്ചവെള്ളത്തിൽ പോയത് കലക്കിട്ടായിരുന്ന അവസ്ഥയാണ് ഉണ്ടായിരുന്നത്. നമുക്ക് പ്രതികരണ ശേഷി നഷ്ടപ്പെട്ട ഒരു ഫീലാണ് അവിടെ ഉണ്ടാവുക. കൂടാതെ എന്റെ വീട്ടിലേക്ക് വിളിച്ചിട്ട് എന്റെ ഫോണിൽ രേഖയാക്കിയത് പ്രകാരം എന്റെ വീട്ടിലേക്ക് വിളിച്ചിട്ട് ഞാൻ ഇവിടെ ഇല്ലീഗൽ ആക്ടിവിറ്റീസ് ചെയ്യുവാണെന്നും എന്നെ ഒഴിവാക്കണം എന്നുള്ള രീതിയിലും ഈവൻ എന്നെ കൊടുപ്പിച്ച് ഓരോന്നും ചെയ്യുന്ന ഓരോ ആണുങ്ങൾ വരുന്നതും അതും ഇതെല്ലാം ആയിട്ട് എനിക്ക് ഫോട്ടോസ് എടുത്തിട്ട് ദുബായിലെത്തുന്ന വരെ എനിക്കറിയില്ലായിരുന്നു ഇങ്ങനെ ഒരു ജോബാണ് ഇവർ ഉദ്ദേശിച്ചെന്നും ഇങ്ങനത്തെ ഒരു വർക്കിന് എനിക്കാണ് എന്നെ കൊണ്ടുപോയതെന്നും എനിക്കറിയില്ലായിരുന്നു. അന്ന് ആദ്യത്തെ ഇവരെന്നോട് പറഞ്ഞു നിനക്കൊരു ക്ലയന്റ് ഉണ്ട്. ഞാൻ പറയും എനിക്ക് അറ്റൻഡ് ചെയ്യാൻ പറ്റത്തില്ലെന്ന് പറഞ്ഞു. ആ സമയത്ത് എന്നെ പിടിച്ചൊരു കുട്ടി അടിക്കുകയും ബലായിട്ട് ഡ്രിങ്ക്സില് എന്തോ ഒരു വെള്ളപ്പൊടി കലക്കി തന്ന് കുടിപ്പിക്കുകയും ബോധം പോകുന്ന രീതിയിലാക്കിയിട്ട് അവരുടെ വേറെ ആൾക്കാർ വരെ പോവുകയൊക്കെ ചെയ്തിരുന്നത് അങ്ങനെയാണ്. சரி, ஓகே, துபாயில தான் அப்படி ரூல்ஸ் இருக்கு இப்படி ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அங்க எப்படி இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அங்கேயே வந்து நடவடிக்கை எடுப்பாங்களே அப்படின்னு கேட்டா, இந்த கும்பல் அதையே ரீசனா சொல்லி இந்த பெண்களை மிரட்டியிருக்காங்க. அவங்க வந்து போதைப்பொருள் யூஸ் பண்றாங்க, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், நீ இந்த கம்ப்ளைண்ட்ல சிக்கிட்ட அப்படின்னா உன்னால ஊருக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இந்த கும்பலோட ஸ்கெட்சே எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படி விளம்பரப்படுத்திட்டு, அதாவது இன்ஃப்ளூயன்சஸை வச்சு இப்படி விளம்பரப்படுத்திட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சில பேர்கிட்டேருந்து பணம் வாங்குறாங்க, சில பேர்கிட்டேருந்து பணம் வாங்குறது இல்லை. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டிக்கெட்டுக்கான எக்ஸ்பென்சிவ் மட்டும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு விசிட்டிங் விசா 57 நாள் அங்கே துபாயில் இருக்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி திட்டமிட்டே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால துபாயிலையும் இருக்க முடியாது, இங்கே வந்து தான் ஆகணும். ஸோ விசிட்டிங் விசா எடுத்து அவங்க அனுப்பிட்டு அவங்க அந்த கேங் நினைக்கக்கூடிய வேலைகளை முடிச்சதுக்கப்புறம் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு அந்த பெண்களை இங்கே அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே வந்துட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு இவங்களால சொல்ல முடியாது. அதாவது இவங்களோட குடும்ப பின்னணியை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு மிரட்டலை யூஸ் பண்ணி மிரட்டிட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்கே வந்து அவங்களால வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனும் இருக்குது. அங்கேயும் அவங்களுக்கு யார் என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ அங்கேயும் வந்து உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடும் அப்படின்னும் போது அங்கேயும் பாதிக்கப்பட்ட பெண்கள் பல பேர் சொல்லாமல் மறைச்சிருக்கலாம். ஸோ இப்போ தைரியமாக 2 பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் தான் இப்போ 3 கைது நடவடிக்கை நடந்திருக்கு. இது ரிலேட்டடாக காவல்துறை அதிகாரி ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் போதும் இதோட பின்னணியில் எந்த கும்பல் இருக்குது அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் பாதிக்கப்பட்டவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிறாங்க, பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து தைரியமாக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த காவல்துறை அதிகாரியுமே கேட்டிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் வந்து இப்போ பயங்கர பேசு பொருளாக மாறி இருக்கு கேரளாவில். அது மட்டும் இல்லாமல் இந்த கேங்குக்கு பின்னாடி சில சீரியல் நடிகர்களும் இருக்கலாம். பெண்களை வந்து சில நடிகர்களுக்கு கம்பெனி கொடுக்கவும் சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இது கேரளாவில் தான் நடந்திருக்கு, துபாயில் தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சுருக்கி பார்த்துட முடியாது. இதே சம்பவங்கள் தமிழில் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம், நம்ம சேனல்ல இது ரிலேட்டடாக டிஸ்கஷனும் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி அங்கே கேரளாவில் ஹேமா கமிட்டின்னு ஒன்று அமைச்சாங்க, அப்போவுமே நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் சில நடிகைகளே வந்து புகார் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அது அங்கே மட்டும்தான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து தேவையில்லாமல் பயப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இது குறித்து இந்த மாதிரியான விளம்பரங்களை பார்க்குறீங்க, இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறாங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ண சொல்கிறாங்க, ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. அதுவும் குறிப்பாக இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க, வேற ஏரியா வேற கண்ட்ரிக்கு கூப்பிடுறாங்கன்னும் போது இன்னும் கூடுதலாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வருமானமே இந்த மாதிரியான ப்ரமோஷன் மூலமாக தான்.
அவங்களுமே இதில் விசாரணைக்கு உட்படுத்தணுன்ற கோரிக்கை இருந்திருக்கு. பட் அது வேற டாபிக்னு வைங்க. அவங்களுமே இது குறித்து பேச ஆரம்பிக்கணும். சப்போஸ் இது ரிலேட்டடாக தப்பான ஒரு பொருள் ரிலேட்டடாக தப்பான ஒரு ஈவெண்ட் ரிலேட்டடாக அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அது குறித்த செய்தி வந்ததுக்கு அப்புறமே அவங்களுமே இது ரிலேட்டடாக பேசினா இன்னும் மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படும். ஸோ அதையுமே சம்மந்தப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ் உணர்வாங்கன்னு நம்புவோம். ஸோ எப்பவுமே அலர்ட்டாக இருக்கு.